கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த எபிஃபனி அப்படின்றத நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். ஜனவரி 6 தான் எபிஃபனி. எபிஃபனி அப்படின்னா பிரசன்ன நாள். கடவுள் காட் இஸ் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் டு அஸ். தட் இஸ் எபிஃபனி. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ வெஸ்டர்ன் வேர்ல்டில் எபிஃபனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை மெயினாக 3 Kings Sunday அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. கடவுள் எப்படி சாஸ்திரிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதே இது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த எபிஃபனியை எப்படின்னா பேப்டிசம் சண்டே அப்படின்னு அவங்க அதை பார்ப்பாங்க. கடவுள் எப்படி ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஸோ இதில் எபிஃபனி அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தினார்னா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த போர்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேப்டிசம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம பார்க்கும்போது சீஷர்கள், அதாவது ஷெப்பர்ட்ஸ்க்கு, மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் தேவ தூதர்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே சமயத்துல சாஸ்திரியார்களுக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க இந்த ஞான ஸ்நானத்துல யோவான் ஸ்நானகன் அவனுடைய சத்தத்தின் மூலம் ஆண்டவர் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானகன் எப்படின்னா வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தமாக இருந்தான். சோ அநேக காரியங்களை யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய வார்த்தையை தான் ஜனங்களுக்கு எடுத்து போதிக்கிறான், மனம் திரும்புங்கள்னு சொல்லி. அதை நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏரோது நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பாகல ஏரோது அதை கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தலாம் எல்லாருக்கும். சாஸ்திரியாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க, சாஸ்திரிகள் கேட்டு போனாங்க. அது எங்க இருக்குதோ, எவ்வளவு தூரத்துல இருக்குதோ, இந்த நட்சத்திரம் நம்மளை எங்க கொண்டு போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு போகாம கூட இருந்திருக்கலாம். மேய்ப்பர்கள் கூட இரவுல குளிர்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர் சொன்ன உடனே இந்த குளிர்ல நம்ம ஆட்டை விட்டுட்டு நம்ம மந்தையை விட்டுட்டு எங்க போறது, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருந்திருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, இவங்க எல்லாரும் போய் ஆண்டவர் தங்களை வெளிப்படுத்தினாலும் அந்த சத்தத்தை கேட்டு அவங்க போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா யோவானுடைய சத்தம் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தாலும் அநேகர் கேட்டாங்க. ஆனா ஏரோது அந்த சத்தத்தை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கும் கேட்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்றான் ஜனங்களுக்கு பார்த்து, இது மாதிரி எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ யோவான் ஸ்நானகன் கிட்ட இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்க வருகிறாரு. அப்போ யோவான் சொல்றான், நான் உம்மிடத்தில் ஞான ஸ்நானம் பெற நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னும் போது இயேசுசாமி சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இது நிமித்தம் எல்லா பிரமாணங்களும் நிறைவேறும்னு சொல்லி அவர் ஞான ஸ்நானம் எடுத்து அந்த யோர்தான் நதிக்கரைக்கு வெளியே வரும் பொழுது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்குகிறார். புறாவை போல ரூபம் கொண்டு அப்படின்னு நம்ம இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மாத்திரம் தான் அதை பார்க்கிறோம். ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். சோ ஆவியானவருக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. கடவுளுக்கு ரூபம் இருந்தா தானே நம்ம ஒரு சொரூபம் செய்ய முடியும். ஆனா இங்க பாக்குறோம் ஆவியானவருக்கு ரூபமே இல்லை. ஆனா புறாவின் ரூபம் எடுத்து அங்கு இயேசு கிறிஸ்து மேல அமருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சில சமயம் ஆண்டவர் கம்ஸ் இன் பாடிலி ஃபார்ம், நம்மள நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்த ஆண்டவர் சில சமயம் செய்கிறார். அந்த மாதிரி அவர் ஆவியா இருக்கிறாரு தெரியாதுன்னா சில சமயம் ஜனங்கள் மூலம் எப்படியாவது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இங்க ஆவியானவர் புறாவை போல ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் அமருகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். சோ இது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். ஆனா மத்தேயுல மாத்திரம் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்.
ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு சில சமயம் தோணலாம், வானத்திலிருந்து பிதாவானவர் பேசின இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டாங்க? மேபி வெறும் ஏசாமிக்கு மாத்திரம் கேட்டுச்சா, இல்லைன்னா யோவான் ஸ்நானகனுக்கும் ஏசாமிக்கும் மாத்திரம் கேட்டுச்சா, இல்லைன்னா எல்லாருக்குமே கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தத்துல எல்லாருக்கும் கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் அது அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய சத்தம், பிதாவானவருடைய சத்தம் குமாரனுக்கு அந்த இடத்திலே கேட்கிறது. ஏன்னா பிதாவுக்கு பிரியமாய் அவர் நடக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் தன்னை ஒரு மனுஷன், யோவான் ஸ்நானகன் வந்து ஏசாமி படைத்த ஒரு மனுஷன், என்னதான் அவருக்கு கசுனா இருக்கலாம், உறவின் முறையாக இருக்கலாம், அதெல்லாம் இந்த உலக பிரகாரமா. ஆனா பாருங்க, யோவான் சொன்ன மாதிரி எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு தன்னையே தாழ்த்தி இவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்னா எதுக்காக அவர் எடுத்தார்னா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக தான். அப்போ பிதாவுடைய சித்தத்தை அப்படி தன்னை தாழ்த்தி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது பிதா வந்து சந்தோஷப்பட்டு என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்றாரு. எங்கன்னா மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 சீஷர்களோடு போயிருக்கிறாங்க. மேல வந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அப்பவும் அவர் மறுரூபமாகும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இதே வேர்ட்ஸ் வருது, ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னா பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கே கவுன்சிலிங் கொடுக்க ட்ரை பண்றான், அட்வைஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆண்டவரே, இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போட்டு நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறான். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? நிறைய நேரம் பேதுரு வந்து ஆண்டவருக்கு சஜஷன்ஸ் கொடுப்பான், ஆலோசனை கொடுப்பான். நம்மளே கூட சில சமயம் நம்ம லைஃப்ல சில காரியங்கள் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி போகலன்னா கடவுளுக்கே நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கற மாதிரி நம்ம பண்றோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு அவருக்கு நம்ம சொல்லி கொடுக்கற மாதிரி. அதுக்குதான் பிதாவானவர் தன்னுடைய குமாரன் தான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனாலதான் என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஆண்டவருடைய சத்தம் அந்த இடத்திலே கேட்கிறது, வாய்ஸ் ஆஃப் காட். அதை தான் இன்னைக்கு மாறி மாறி வாசிக்க கேட்ட 29ஆம் சங்கீதத்துல நம்ம வந்து பார்த்தோம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. The voice of the Lord is powerful and voice of the Lord is majestic. அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். சோ இதுல பாருங்க, ஆண்டவருடைய சத்தம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் இருக்கிறது அப்படின்னு இந்த 29ஆம் சங்கீதத்தை சீஷர்கள் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, the voice of the Lord thunders over the waters. கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். அப்படி இந்த சங்கீதம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க அந்த படகுல போகும்போது, இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருக்கும் பொழுது காற்றும் புயலும் கொந்தளிப்பும் அடித்து அந்த படகு அமிழத்தக்கதான சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி, கர்த்தருடைய வசனம் இருக்குது, கர்த்தருடைய சத்தம், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார், அவரு நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. ஐயரே மடிந்து போகிறோமேன்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க. ஆனா அவர் பாருங்க, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் இருக்கிறதுன்னு சொன்னது போலவே இறையாதே அமைதலா இரு அப்படின்னு தண்ணீர்களின் மேல் அவர் தொனிக்கிறார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க, காற்றும் கடலும் அமர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. வாய்ஸ் ஆஃப் காட் இஸ் பவர்ஃபுல் அண்ட் மெஜஸ்டிக். வல்லமை உள்ளது அப்படின்னா என்ன, ரொம்ப சத்தமா அவர் பேசுறாரு, ரொம்ப லவுடா இருக்குதா அவருடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை சீனாய் மலையில அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும் போது கேட்கறாங்களாம். கேட்டுட்டு பயந்து போயிடுறாங்களாம். ஏன்னா அவருடைய சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா,
பெருவெள்ள இரைச்சலை போல இருந்ததாம், இடி முழக்கத்தை போல இருந்ததாம். அப்போ மோசே கிட்ட சொல்றாங்க, ஐயோ இந்த ஆண்டவருடைய சத்தத்தை நாங்க கேட்க மாட்டோம், எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, நாங்கள் செத்து போய் விடுவோம், அதனால நீங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதை எங்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்க மாட்டோம்னா என்ன, பயத்துல நாங்க அந்த சத்தத்தை கேட்டா நாங்க செத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பின்னாடி அதுக்கப்புறம் உபாகமத்துல ஆண்டவர் சொல்வார் மோசே கிட்ட, நான் முன்னை போலவே உன் சகோதரருக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஏசாமி என்னுடைய சத்தத்துக்கு யாரும் பயப்படல, சீஷர்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமா அவர் பக்கத்துல இருந்து நல்லா தான் கேட்கிறாங்க. பிதாவினுடைய சத்தத்துக்கு தான் பயந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது மிகுந்த சத்தமிட்டு ஒரு சில காரியங்களை சொன்னார். ஒரு முறை எப்ப சத்தமிட்டு சொல்லுகிறார்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய சத்தம் செத்து போன பிரேதங்களை கூட எழுப்புகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்றாரு, உரத்த சத்தமாய் லாசருவே வா என்று சொல்லுகிறார். அப்போ லாசரு எழும்பி வருகிறானா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலயும் சில பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, மூடி போயிடுச்சுன்னு லாசருவை போல நம்ம எல்லாம் க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி லாங் பேக் அப்படின்னு 4 நாள் ஆயிடுச்சே நாருமேன்னு சொல்லி இது மாதிரி நத்திங் கேன் பி டன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற சூழ்நிலைகள்ல கூட கர்த்தருடைய வல்லமையுள்ள சத்தம் வந்தா எல்லாமே நமக்கு அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். சோ கர்த்தருடைய சத்தம் இன்னொரு இடத்துல அவர் உரத்த சத்தமாய் சொல்லுகிறார். எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் 12ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் உரத்த சத்தமாய், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், அவர்களுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஏன் அவ்வளவு சத்தமா சொல்றாரு? அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை அறியாமல் போக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் அவர் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஒரு தடவை ஒரு அத்தி மரம் வழியா போறாரு ஏசாமி சீஷர்களோடு. போகும்போது தூரத்துல இருந்து பாக்குறாரு, பச்சை பசேல்னு இருக்குது, நல்லா இருக்குது. கிட்ட போனா பசியோடு வேற இருக்கிறாரு, கனிகள் கிடைக்கும்னு கிட்ட போறாரு. கிட்ட போனா அங்க கனியே இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் இருக்க கடவுது அப்படின்னு சபிக்கிறார். சோ சீஷர்கள் அந்த வழியா போயிடுறாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா அந்த மரம் பட்டு போயிருந்துச்சு. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அத்தி மரத்தை சபிச்ச உடனே அது ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். ஆகார் என்கிற ஒரு பெண் பெயர் செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள் சின்ன குழந்தையோட கையில. அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு தாகம் எடுக்கிறது. ஏன்னா வனாந்திரத்துல தண்ணி இல்ல. தாகம் எடுக்கும் போது ஆகார் என்ன பண்றா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்திலே அந்த பிள்ளை என்ன பண்றா, அவ கொண்டு போய் கிடத்தி விட்டு, அம்பு பாயும் தூரம்னா அது எவ்வளவு கொஞ்சம் செவரல் ஃபீட் தள்ளி இவ தனியா உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறார். ஆனா அந்த வனாந்திரத்துல பாருங்க, அவளுடைய சத்தத்தை அங்க கேட்கறதுக்கு கூட அங்க ஆளே கிடையாது. ஆனா ஆண்டவர் கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும் அப்படின்ற மாதிரி he can shake the wilderness. அவருடைய சத்தம் அந்த வனாந்திரத்துல கேக்குது. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் பயப்படுகிறாய்? பிள்ளையின் சத்தத்தை அதன் இடத்தில் நான் கேட்டேன் என்று சொல்லி அங்கு ஒரு துறவை உண்டு பண்ணினார். ஒருவேளை வனாந்திரமான சூழ்நிலை, நம்ம தனியா இருந்து நம்ம அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை, யாருக்குமே நம்ம கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தா கூட அந்த இடத்துலயும் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். இவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவுல கூட ஆண்டவர் 4வது மனுஷனாக அவர்கள் நடுவிலே உலாவினார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இப்படி கர்த்தருடைய சத்தம் வெவ்வேறு விதமாக கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா பைபிள்ல ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடு எப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து அவர்களோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதாமை பார்த்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமோடும் அவன் மனைவியோடும் பேசும்படி அவர் என்ன பண்றாரு, தோட்டத்துக்குள்ளே அவர் உலாவி வந்தார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்றாங்க, ஆதாமும் ஏவாளும் போய் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் கர்த்தருடைய சத்தம்? ஏசாமிக்கு பிதாவினுடைய சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா
இங்க ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் போய் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு பாவம் செய்ததுனால ஆண்டவருடைய சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. அவங்க விட்டு விலகி ஓடி போகிறார்கள். இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தகாத காரியங்களை நம்ம செய்யும் போது நம்மளும் என்ன பண்றோம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நம்ம விலகி ஓடி போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமே ஆபிரகாமே ஃபர்ஸ்ட் டைம் அழைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் தான். ஆபிரகாம் இமிடியேட்டா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர்கிட்ட போய் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய சத்தம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்மளுக்கு சொன்னான். செகண்ட் டைம் ஒரு தடவை ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிடுறாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றான், அப்பவும் ஆண்டவரேன்னு சொல்லி இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போறான். ஆனா ஆண்டவர் இவனுக்கு பிடிச்ச மாதிரி காரியத்தை அப்பா சொல்லல. உன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய ஏக சுதனுமாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலி செலுத்துன. அப்ப ஆண்டவருடைய சத்தம் ஃபர்ஸ்ட் ரொம்ப அவனுக்கு ஸ்வீட்டா இருந்திருக்கும் ஆண்டவருடைய வாய்ஸ். இந்த தடவை கர்த்தருடைய சத்தம் ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய நேசகுமாரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்கு பலியிட்டபடியால் இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ கர்த்தருடைய சத்தத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். சாமுவேலுக்கும் கர்த்தருடைய சத்தம் வருகிறது. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு ஆண்டவர். அப்போ சாமுவேல் 4வது தடவை கடைசியில போய் இதோ அடியேன், அப்படியே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவருடைய சத்தம் சாமுவேல் கிட்ட என்ன சொல்லுது, சாமுவேல் பயப்படுறான். ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஏலி கிட்ட போய் சொல்றதுக்கு. நல்ல காரியத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம போய் சொல்லணும்னா நம்ம ஈஸியா போய் சொல்லிடலாம். ஒரு கெட்ட காரியத்தை சொல்லணும்னா ஒரு கஷ்டம் தான். இல்ல ஒரு பேஷண்டே இறந்துருச்சு அப்படின்னா அதை போய் அந்த நியூஸை பிரேக் பண்றதுக்கு யாருமே நீ போன்னு தான் சொல்லுவாங்க. they don't want to do it. சோ அதே மாதிரி சாமுவேலுக்கும் அவ்வளவு பெரிய ஏலி இந்த டெம்பிள்கே பிரீஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு நான் போய் நீ அழிஞ்சு போயிருவ, உன் பிள்ளைங்க நாசமா போயிருவாங்கன்னு எப்படி போய் சொல்றதுன்னு யோசிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும் பொழுது நீ இதை சொல்லணும், அதுல ஒரு வார்த்தை விடாம நீ சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய சத்தம் மோசேக்கு வருகிறது. முச்செடியின் நடுவில் இருந்து மோசே மோசே என்று அழைக்கிறார். ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் மோசே சொல்றான். முடியாதுன்னு சொல்லாட்டி கூட ரொம்ப பாலிஷ்டா ஐ எம் நாட் a suitable candidate for it அப்படின்னு சொல்றான். நான் திக்குவாயி, நான் மந்தனாவை, என்னால சரியா பேச முடியாதுன்னு. பட் கடவுள் சம்ஹவ் அவனை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்றாரு, அதை பண்ண வச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அதே சமயத்துல கர்த்தருடைய சத்தம் யோனாவுக்கு வருகிறது. ஆனா யோனா நீ நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் நீ பிரசங்கிக்க வேண்டும்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான், தர்சீஷுக்கு ஓடி போகிறான். அப்பவும் ஆண்டவர் அவனை விடாம பிடிச்சு இழுத்து நினிவேக்கு கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வேதத்துல இத்தனை பேர் பார்த்தோம். நம்மளுக்கு வேற மாதிரி ஒரு காரணத்துக்கு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சத்தம் நம்மளுக்கு நம்ம கேட்காம நம்ம தப்பு பண்ணனால ஓடி ஒளித்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஆண்டவருடைய சத்தம் வரும்போது ஆபிரகாமை போல நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற சத்தமாக இருக்கலாம். இல்லைன்னா அதே ஆபிரகாமுக்கு அவனுடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ற மாதிரி ஆண்டவருடைய சத்தம் சில சமயம் நம்மளுக்கு வரலாம். இல்லைன்னா மோசையை கூப்பிட்டது போல அவருடைய ஊழியத்தைக்கு அழைக்கிறதுக்காக ஆண்டவருடைய சத்தம் வரலாம். யோனாவை கூப்பிட்டது போல ஊழியத்தை அழைக்கிறதுக்காக ஆண்டவருடைய சத்தம் வரலாம். இல்லைன்னா சாமுவேலை போல சில காரியங்கள் எல்லாம் நம்ம தைரியமா எடுத்து சொல்லணும்னு சொல்லி கூட ஆண்டவருடைய சத்தம் வரலாம். ஆனா ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கேட்கிறோமா? எலியா கூட அப்படிதான் ரொம்ப சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கடைசியில ஆண்டவர் எலியாவுக்கு அக்கினி ஜுவாலை நடுவாக, பூமி அதிர்ச்சிகள் நடுவாக எல்லா வேளையும் ஆண்டவர் பேச கடைசியில பாருங்க ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் எலியாவோடு கூட பேசுகிறார். சோ ரொம்ப எலியாவை போல ரொம்ப ஒரு டீப் டிப்ரெஷன்ல மன அழுத்தத்துல நம்ம இருக்கும் போது அப்ப கூட ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் நம்மோடு கூட பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ கர்த்தருடைய சத்தம் இப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவோடு பிதாவானவர் பேசினார்னா எப்படி சொல்றாரு, அந்த வாய்ஸ் ஆஃப் காட் எப்படி இருந்துச்சு, ஏன் பேசுறாரு அப்படின்னா he was well pleased with him.
அதனால பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருந்தா டெஃபினட்டா நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வேதத்துல நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தவங்களும் இருக்கிறாங்க, சிலர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தவங்களும் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஏனோக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமா இருந்தான்னு எதுல நம்ம பார்க்கிறோம்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல. ஏன் ஏனோக்கு சாவே பார்க்காம அப்படியே ஆண்டவர் ஏனோக்க மேல தூக்கிட்டு போயிட்டாரு? ஏன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் காணப்படாமல் போனான். இப்படிதான் நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம். ஆனா எபிரேயர்ல தான் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமா இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் தேவனுக்கு பிரியமா இருந்ததினால் அவனுக்கு அப்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நம்ம கடவுளுக்கு பிரியமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். ஏனோக்கு அப்படி கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாக் வித் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளோடு நடக்கிறது அப்படின்னா நம்ம கடவுளோடு எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறது, அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, அவரை மற்றவங்களுக்கு எடுத்து கூறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு தடவை எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் அப்படின்னு சொல்லி சும்மா அங்க ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி கூட்டு போனாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் டாக்டர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி அப்பாவை பார்த்து, நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா ரெகுலரா, டு யூ டு வாக்கிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐ வாக் வித் காட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சோ அப்படி நமக்கு அப்பனா நம்ம கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ கடவுளுக்கு ஆபிரகாம் கூட கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் சொந்த ஏகசுதன் நேசகுமாரன் அவனையே பலி செலுத்துறான்னா அதை விட வேற என்ன ஆண்டவரை பிரியப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ வேதத்துல வந்து சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் இருந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமுள்ளவனாய் நடந்தான். சோ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மனுஷனை பிரியப்படுத்த கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா சில எக்ஸாம்பிள்ஸ்ல சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை பிரியப்படுத்துறத காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. சாமுவேல் வந்து பிள்ளையாண்டானாக இருக்கிறான், வளர்ந்து பெரியவன் ஆகிறான், கர்த்தரையும் மனுஷனையும் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமுள்ளவனாய் நடக்கிறான், which is okay. ஆனா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செஞ்சு மனுஷனுக்கு பிரியமாயிருக்க அவன் விரும்பல. வேதத்துல நிறைய பேர் மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறார்கள். அதுல வந்து நம்ம பாக்குறோம், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எரேமியாவின் காலத்துல அந்த ராஜாவை ப்ளீஸ் பண்ணணும், ஜனங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கடவுள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லாம நல்ல அவங்களுக்கு இதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு பிடிச்ச தீர்க்க தரிசனம். இப்ப யாராவது ஒரு தீர்க்கதரிசி வந்து நம்ம கிட்ட எல்லாமே பாசிட்டிவா சொன்னா நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். So they are trying to please us அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் அந்த காலத்துல ப்ராஃபட் ஜெரமையா காலத்துல வந்து அந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த கிங்ஸையும் அங்க உள்ள நோபிள்ஸ் பிரின்சஸ் அங்க உள்ள பீப்புள் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். ஆனா எரேமியா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றான், கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே சொல்றான். சோ அவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான், ஆனா ஜனங்களுடைய ஃபேவர் அவனால சம்பாதிக்க முடியல, ஏன்னா they didn't like him. ஆனா இன்னைக்கு பாருங்க, உண்மையான தீர்க்கதரிசியாக கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்தா மாத்திரம்தான் அப்படி கரெக்டான தீர்க்க தரிசனத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல பிலாத்து கூட பாருங்க என்ன பண்றான், ஏசாமி இந்த குரூசிபிக்ஷன் சீன்ல வருது, ஜனங்களை பார்த்து கேட்கிறான். அவனுக்கு ஒரு ஐடியா வருது, எப்படியாவது ஏசாமியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன சொல்றான், நான் பரபாசை விடுதலை பண்ணட்டா இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணணுமா, ஏன்னா பண்டிகை நாள்ல யாராவது ஒருத்தனை விடுதலை பண்ணலாம். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், 100% கன்ஃபார்ம்டா இவங்க வந்து பரபாஸ் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவன் அப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவன் மேல இருக்குது. ஆனா பாருங்க, டு ஹிஸ் சர்ப்ரைஸ் ஜனங்கள் எல்லாரும் இல்ல பரபாசை விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹி வாஸ் ஷாக்ட். அப்ப ஏசாமி என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்ல அவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். அப்போ பிலாத்து வந்து என்ன பண்றான் பாருங்க, ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை விடுதலை பண்ணி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி அவரை ஒப்பு கொடுத்தான். ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். இன்னைக்கு எத்தனை பேர் ஜனங்களை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால கேட்கவே முடியாது.
வேதபாரகர் பரிசேயர் கூட அநேகர் வந்து ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு தான் பண்ணாங்க. உபவாசம் பண்றதெல்லாம் வந்து கடவுளை பிரியப்படுத்துறதுக்காக பண்ணலையாம், ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக, அவங்க முன்னாடி நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக பண்றாங்களாம். அதுக்குதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அந்த வேதபாரகர் பரிசேயர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் உபவாசிக்கிற இதையா எனக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறீர்கள்? மனுஷன் தலை வணங்கி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்க்கிறது இதையா எனக்கு உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறீர்கள்? இதிலே நான் பிரியமாய் இருப்பேனோ? நீங்க என்னதான் உபவாசம் பண்ணாலும் யூ கேனாட் ப்ளீஸ் மீ. பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து துரத்துண்ட சிறுமியானவர்களை சேர்க்காம நீங்க வந்து இப்படி உபவாசம் பண்ணி என்ன ப்ளீஸ் பண்ணணும்னு உங்களால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. பவுல் பாருங்க, கலாத்தியர் திருச்சபை மக்கள் கிட்ட போய் சொல்றாரு ஒரு வார்த்தை, ஏன்னா he wants to please God. பவுல் வந்து கடவுளை தான் பிரியப்படுத்தணுன்றாரு. ஏனோக்கு கடவுளை பிரியப்படுத்துகிறான்னு பாக்குறோம், ஆபிரகாம் கடவுளை பிரியப்படுத்துகிறாரு, நிறைய வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள். ஆனா பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இருக்கிறான். வேதபாரகர் பரிசேயர் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களா இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளே பாருங்க ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா பவுல் வந்து கலாத்தியர் திருச்சபை மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு செய்தி கொடுக்கறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலேஷியன் சர்ச் வந்து அவங்க எல்லாம் 10 commandments தான். ஏசாமி மரித்து சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து போயிட்டார். ஸோ அந்த சேவிங் கிரேஸ் மேல அவங்க நம்பிக்கை இல்லாம இன்னும் வந்து அந்த 10 commandments ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பவுல் வந்து போய் அவங்களுக்கு போய் கண்டெக்ட் பண்றாரு அவங்கள, எப்படி நீங்க இப்படி இருக்கலாம்? விசுவாசத்தினால கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய சேவிங் கிரேஸ் இல்லாம நீங்க இந்த கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ஒண்ணுமே முடியாதுன்றாரு. அப்போ அந்த சர்ச்சுக்கு மேபி தே மே நாட் லைக், இல்ல புதுசா ஒரு டாக்டர் இவர் வந்து சொல்றாரு நம்ம இத்தனை வருஷம் இதை பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிறோம், இவர் திடீர்னு வந்து ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கலாத்தியர் திருச்சபை மக்களுக்கு இவருடைய பிரசங்கம் வந்து ரொம்ப பிடிக்கல. அதுக்கு பவுல் சொல்லுகிறாரு, இப்பொழுதும் கலாத்தியரே, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேனா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிறேனா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை ப்ளீஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சர்மனை நான் வந்து கொடுத்துட்டு போயிடலாம். பட் இஃப் ஐ டூ தட் ஐ கேனாட் ப்ளீஸ் காட். ஸோ அதனால நான் கடவுளை தான் ப்ளீஸ் பண்ணுவேன். நான் கொடுக்குற சர்மன் உங்களுக்கு பிடிக்காட்டி கூட, ஹாஷா இருந்தா கூட நான் கர்த்தரை தான் பிரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு தைரியமா அந்த இடத்துல. தானியேலை பார்த்து பாருங்க, ஆண்டவரே ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தானியேலே நீ பிரியமானவன் அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்றாரு. மிகவும் பிரியமானவன். அதனால நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் பிரே பண்ண ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் கட்டளையை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா மிகவும் பிரியமானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்ம வாசிக்கிறோம் 2 யோவான்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சோ நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தா, கடவுள் கூட நம்ம ரைட்டா இருந்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்போம். மற்ற எல்லா காரியங்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு சுகமான வாழ்க்கையை தருவார். அதை தான் நம்ம உன்னத பாட்டுல கூட வாசிக்கிறோம், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த வசனம், அந்த வார்த்தை, பிதாவினுடைய சத்தம் கேட்குதுல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அந்த இடத்துல சொல்றதை விட இன்னொரு இடத்துல பிதாவானவர் அந்த சத்தம் வந்திருந்துச்சுன்னா குமாரனுக்கு அது பெஸ்டா இருந்திருக்கும். எந்த இடத்துல இருந்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது எல்லாரும் சொல்றாங்கல்ல, மெயின் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அவரை பத்தி, இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவ தூஷணம் சொல்லுகிறான். 2 குற்றச்சாட்டு அவர் மேல சொல்றாங்க. அதுக்காக தான் அவரை குரூசிஃபை பண்றாங்க. ஒன்னு, he claims that he is the son of God. ரெண்டாவது, தேவாலயத்தை இடித்து போட்டு 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த குற்றச்சாட்டை பொய்ப்பிக்கணும்னா பிதாவானவர் வானத்திலிருந்து சொல்லியிருக்கலாம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு அந்த நேரத்துல சொல்லியிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தம் கேட்கல. சில சமயம் நம்ம என்னதான் கடவுளை ப்ளீஸ் பண்ணாலும் there are times when we cannot hear his voice. அப்போ we shouldn't get discouraged. யோபுவுக்கு சில சமயம் அவன் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிற நேரம் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கல. God remains silent. நான் முன்னாக போனாலும் அவரை காணவில்லை, நான் பின்னாக போனாலும் அவர் எனக்கு தென்படவில்லை. வலது புறத்திலும் அவர் ஒளித்து கொண்டிருக்கிறார், இடது புறத்திலும் நான் அவரை காண முடியாமல் போயிற்று. So he tried all ways to approach God.
ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது? கடவுள் அவருக்கு எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை. ப்ராபப்ளி he would have tried early morning எழுப்பி ப்ரே பண்றேன், இல்லைன்னா ஆல் நைட் ப்ரே பண்ணி பார்க்குறேன், ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணி பார்க்குறேன், என்னென்னலாமோ பண்ணி பார்த்துட்டாரு. பட் காட் did not even respond. கர்த்தருடைய சத்தம் கேட்கல. சில சமயம் வாய்ஸ் ஆஃப் காட் கேட்கல அப்படின்னா நம்ம பாவம் பண்ணதுனால மாத்திரம் அப்படின்னு கிடையாது. God chooses to remain silent. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சிலுவை பாடு மரணத்துல அந்த சத்தம் கேட்கப்படவில்லை. யோபுவனுடைய வாழ்க்கையில சில சமயங்கள் சத்தம் கேட்கப்படல. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது இந்த எபிஃபனில எப்படி கடவுள் வந்து தன்னையே நமக்கு ரிவீல் பண்றாரு, எப்படி பிதாவானவர் குமாரனுக்கு ரிவீல் பண்ணது போல இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் ரிவீல் பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் பார்த்து, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.